அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பர்ஸ். ஸோ மினிமம் கண்டென்ட்ல இப்படி மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்றது அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ எக்கனாமிக்ஸ்ல என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 6th டேர்ம் 2ல மட்டும் ஒரு லெசன் இருக்கு எக்கனாமிக்ஸ் இருந்தது. ஓகேங்களா? ஸோ பொருளியல் ஒரு அறிமுகம், எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் இதுல கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிராமங்களில் வாரம் அல்லது மாதம் ஒரு முறை பொதுவான ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்கு மக்களுடைய தேவைக்கேற்ப குறிப்பிட்ட பொருள்களை ஒருங்கிணைத்து விற்பனை செய்யும் இடம்தான் சந்தை அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ சந்தை அப்படிங்கறத பத்தி என்ன, நம்ம வந்து தமிழ்ல வந்து நாளங்காடி அள்ளங்காடி அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருப்போம், ரைட்? ஸோ அந்த மாதிரி சந்தை அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு, அதனுடைய நோக்கங்கள்லாம் என்ன அப்படிங்கறது இதுல கொடுத்திருக்காங்க. ஏதாவது ஒரு நாள் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்து வைக்கிறத நம்ம சந்தை அப்படிங்கறத சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நுகர்வு பண்டங்கள், அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியிலிருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்கள் நுகர்வு பண்டங்கள் என அழைக்கப்படுகிறது. அதாவது கன்சூமிங் ப்ராடக்ட்ஸ். நுகர்வு பண்டங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கிறது வந்து நுகர்வு பண்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னா அரிசி, துணிகள், மிதிவண்டிகள் போன்றவை. இது எல்லாமே வந்து நம்ம டே டு டே லைஃப்ல கன்சூம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ அதை தான் வந்து நுகர்வு பண்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் செயல்பாடுகள் என்ன கொடுத்துருக்காங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சேமிப்புனா என்ன அப்படிங்கறத பத்தின ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. சேமிப்பு என்பது கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வுக்கு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் ஒரு தொகையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் சேமிப்பு. நம்மளுக்கு வேணுங்கிறத யூஸ் பண்ணிட்டு மிச்சத்தை நெக்ஸ்ட் ஃபியூச்சருக்காக ஸ்பெண்ட் பண்றதை சேமிப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குறள்கள்லாம் என்ன அப்படின்னா, ஸோ திருக்குறள் இருக்கக்கூடியதை வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. எதனால அப்படின்னா, ஸோ இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டா வந்து காட்டியிருப்பாங்க. இன்னொன்னு வேற எங்காவது சொல்றதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து திருக்குறள் எப்படியும் பசங்க வந்துட்டே இருக்கு. ஸோ அதில் இருக்கிறது என்னங்கிறதையும் பார்த்துக்கோங்க. திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து சில இடங்கள்ல உள அப்படின்னு இருக்கும், யுள அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, தன் செல்வத்தினுடைய அளவு அறிந்து அதற்கேற்ப வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளங்களும் இருப்பது போல தோன்றி உண்மையில் இல்லாதவனாய் பின்பு பொய் தோற்றமும் இல்லாமல் அழியும். ரொம்ப சிம்பிள். வரவுக்கு ஏற்ற செலவு செய்யணும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. வரவுக்கு மீறி செலவு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப மோசமா இருக்கும் அப்படிங்கறத திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல என்ன இந்த திருக்குறளோட மிச்சம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், முதல்நிலை தொழில்கள். ஸோ முதல்நிலை தொழில்கள்னா என்ன? தொழில்களை நம்ம வகைப்படுத்தியிருப்போம். ஸோ பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்ஷியரி செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே அதே தான் முதல்நிலை தொழில்கள், இரண்டாம் நிலை தொழில்கள், மூன்றாம் நிலை தொழில்கள் அப்படின்னு. ஸோ முதல்நிலை தொழில்கள் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளோட உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதல்நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சாப்பாட்டுக்கும் நம்ம வேலை செய்யற விஷயத்துக்கும் எதெல்லாம் வந்து பேஸ் ரா ப்ராடக்டா என்ன இருக்கோ, மூலப்பொருள் என்ன இருக்கோ அதை உற்பத்தி செய்யறதா முதல்நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், மீன் பிடித்தல், சுரங்க தொழில், கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள், ரப்பர், பிசின் போன்றவை சேகரித்தல் மற்றும் மரம் வெட்டுதல். இது எல்லாமே எது கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்நிலை தொழில்களுக்கு கீழே வருது. ஸோ உற்பத்திங்கிறது நம்ம ஒண்ணு தொடங்குறதே வந்து ஒரு மூலப்பொருள் மூலியமா, ஒரு ரா மெட்டீரியல், ஒரு பேஸ் மூலியமா நம்ம உற்பத்தி செய்யறது அப்படிங்கறதா மூலப்பொருள் முதல்நிலை தொழில் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இரண்டாம் நிலை தொழில்கள் அப்படின்னா என்ன, செகண்டரி செக்டர். இரண்டாம் நிலை தொழில்கள் அப்படிங்கறது இப்ப ஃபேக்டரி தொழில்துறை வந்து நம்ம இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம இங்க விளைவிச்சதை எடுத்து வேற ஒரு ப்ராடக்டா மாத்துறதும், அதை விற்பனைக்கு செய்யறதுக்காக அதுல செய்யக்கூடிய ஆல்ட்ரேஷன்ஸ், இது எல்லாமே இதுல வரும் அப்படின்னா இரண்டாம் நிலை தொழில்கள்ல வரும். ஓகேங்களா? சோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருள்களில் இருந்து இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவைக்கான பொருட்கள் வரை பெருமளவில் இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது. அதாவது ஒரு மெஷின்ஸ் யூஸ் பண்ணி அதை கன்வெர்ட் பண்றதே வந்து இரண்டாம் நிலை தொழில் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. இரண்டாம் நிலை தொழில்கள் இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தொழில்துறை என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருள்கள், மூலதனம், உடைமை ஆகியவற்றின் அடிப்படையில் தொழில்கள் வகைப்படுத்தப்படுகிறது. ஸோ இதை வச்சுதான், இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுடைய தொழில்களை வகைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறத சொல்றோம். ஓகேங்களா? மூலப்பொருள் பயன்பாடு அடிப்படையில் தொழிற்சாலை வகைப்படுத்துதல். ஸோ நம்மளுடைய பேஸ் என்ன, நம்மளுடைய ரா மெட்டீரியல் வச்சு எப்படியெல்லாம் நம்ம தொழிற்சாலைகளை வந்து மேம்படுத்துறோம், அதாவது பிரைமரி செக்டரை வச்சு எப்படி செகண்டரி செக்டரை நம்ம மேம்படுத்துறோம் அப்படிங்கறது நம்ம இதுல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள். ஸோ வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது அது மூலியமா பருத்தி,
சர்க்கரை உணவு பதப்படுத்தல். ஸோ நம்ம பருத்தி காட்டன் எடுக்கிறோம், அந்த பருத்தியில இருந்து துணிகள் செய்யறதுக்கு யூஸ் பண்றோம். சர்க்கரையில இருந்து கரும்பு சர்க்கரை செய்யறதா இருக்கட்டும், அது பகீசியா மாத்தி பேப்பர்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து மிஷனரிஸ் மூலியமா தான் முடியும், தொழில்துறை மூலியமா தான் முடியும். உணவு பதப்படுத்துதல் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃப்ரோசன் பண்ணி, அதாவது ப்ரிசர்வ் பண்ணி வெளியில வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கோ இல்ல இம்போர்ட் பண்றதுக்கோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உணவு பதப்படுத்தல். ஸோ இது எல்லாமே எது கீழே வருது அப்படின்னா வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள்ல வருது. அதே மாதிரி காடு சார்ந்த தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காகித தொழில், முதல்ல சொல்லியிருப்போம், இந்த சர்க்கரை மூலியமா வெளியே வரக்கூடிய கசடு, அதாவது கரும்புல இருந்து அந்த சக்கையை எடுப்போம். ஸோ அதுதான் பகீசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல இருந்து காகிதங்கள் உற்பத்தி செய்யக்கூடியது. அப்ப காகித தொழில், மரச்சாமான்கள், கட்டுமான பொருட்கள், இது எல்லாமே காடு சார்ந்த தொழிற்சாலைகள்ல வருது. நெக்ஸ்ட் ஒன் கனிம தொழிற்சாலைகள். கனிம தொழிற்சாலைகள்ல வந்து சிமெண்ட், இரும்பு, அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள், இது எல்லாமே எது கீழே வருது அப்படின்னா கனிம தொழிற்சாலைகள் கீழே வருது. நெக்ஸ்ட் ஒன் கடல்சார் தொழிற்சாலைகள், கடல் உணவு பதப்படுத்தல். இப்ப நம்ம வந்து மீட் அனுப்புறதா இருக்கட்டும் இல்ல ஃபிஷ் அனுப்புறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரோசன் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி தான் அனுப்ப முடியும். இது எல்லாமே எது கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடல்சார் தொழிற்சாலைகள் கீழே வருது. ஸோ இது எல்லாமே இரண்டாம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ்ல மூன்றாம் நிலை தொழில் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மூன்றாம் நிலை தொழில் அப்படிங்கிறது டெர்ஷரி செக்டர். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னர் கூறிய 2 நிலைகளில் குறிப்பாக தொழில் துறையிலையும் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகளை வழங்குவதால். ஸோ இதை வந்து சர்வீஸ் செக்டர்னு சொல்லுவாங்க, டெர்ஷரி ஆர் சர்வீஸ் செக்டர். ஓகேங்களா? ஸோ மூன்றாம் நிலை தொழில் அல்லது சேவை தொழில் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இதுதான் வந்து எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணியாச்சு, அது எல்லாமே அதோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு, செகண்டரி செக்டர்ல முடிஞ்சிச்சு, அதை கொண்டு போய் இப்போ மக்கள் கிட்ட சேர்த்தக்கூடிய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த டெர்ஷரி செக்டர், அதாவது மூன்றாம் நிலை தொழில்கள் தான் வரும். ஸோ சேவைகளை வழங்குவதால் இவை சேவைத்துறை தொழில்கள் என அழைக்கப்படுகிறது. மக்களினுடைய அன்றாட தேவைகளையும் சேவைத்துறை வழங்குகிறது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் போக்குவரத்து. போக்குவரத்து அப்படிங்கிறது சாலை, ரயில், கடல், ஆகாய போக்குவரத்துகள், இது எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட்டு கீழே வரும். அதே மாதிரி தொலைத்தொடர்பு அப்படிங்கிறது அஞ்சல், தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம், இது எல்லாமே தொலைத்தொடர்பு கீழே, டெலிகம்யூனிகேஷன் கீழே வருது. நெக்ஸ்ட் ஒன் வர்த்தகம். ட்ரேட் அப்படிங்கிறது எது கீழே வருது அப்படின்னா பொருள்களை கொள்முதல் செய்தல், விற்பனை செய்தல். ஸோ இது எல்லாமே ட்ரேடிங் கீழே வருது. நெக்ஸ்ட் ஒன் வங்கி, பணப்பரிமாற்றம், வங்கி சேவைகள். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூன்றாம் நிலை தொழில்கள் தான். ஸோ ஒரு பொருள் இருந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய சேவைகள், ஸோ இது மூலியமா பெறக்கூடிய நன்மைகள் எல்லாமே வந்து மூன்றாம் நிலை தொழில்கள்ல வரும். அதுதான் இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இதெல்லாம் கட்டளுடைய வெளிப்பாடுகள், வேற எதுவும் இல்லை. குழந்தைகள் சந்தையினுடைய பொருளை புரிந்து கொள்வது. சந்தைனா என்ன, பண்டமாற்று முறைனா என்ன, பலவிதமான தொழில்களை பற்றி அறிந்து பெறுவாங்க. ஸோ இந்த லெசன்ல நம்ம என்னென்ன பார்த்துட்டோம் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை இதுல ஒரு கன்சர்வேட்டா ப்ரிசைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட 6th லெசன்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ 3 டேர்ம்லயும் ஒரு லெசன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக்ஸ் சம்பந்தமா. ஸோ 6 வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோல 7th பார்க்கலாம். ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் புக் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சோம்னாலே நம்மளோட குரூப் 4 ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி பெருசா வருதுன்னு கேட்கறது இல்லை. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம புக்ஸை கவர் பண்ணிக்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாத்துலயுமே அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸை மறக்காம பாருங்க. தேங்க்யூ.